சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். வாழை இலை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேங்க. ஆனால் வாழை இலை வாங்கிட்டு வர முடியல. இங்கே சென்னையில் கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்தில் நம்ம கோயம்புத்தூர்ல தான் கிடச்சிருக்கோம். போய் பார்த்தேன், கிடைக்கல. இங்கே பாருங்க, ஒயிட் ரைஸு, குழம்பு மீனுங்க, ப்ரான் ஃப்ரை நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த ப்ரான் ஃப்ரை. இது மீன் என்ன மீன்? கட்லா மீனா? கட்லா கிடையாது. ஐ மீன் வஞ்சர மீனுங்க. வஞ்சர மீன், சின்ன வஞ்சர மீன். ஓகே. அப்புறம் மீன் குழம்பு. பிளேட் வந்து வேஸ்ட் வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பிளேட்டு, எப்பவும் போல் குடிக்கிறதுக்கு தண்ணி. இன்றைக்கி சாப்பிட்லாங்க. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். வாங்க நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்ருவோம். இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச ப்ரான் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே சுட சுட இருக்குது. அடுத்தது வஞ்சர மீன் வறுவல், சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படி எல்லாமே நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அப்புறம் அடுத்தது மீன் குழம்பு. இது என்ன மீன்? கட்லா மீனா? இது கிழங்காவா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மீன் சென்னையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன மீன் வறுவல்னு தெரியல, என்ன மீன் குழம்பு என்னன்னு தெரியல. சரி, அது பார்த்துக்குவோம். ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. ஒயிட் ரைஸு, இன்றைக்கி இதை தான் போட்டு சாப்பிட போகிறோம். வாழை இலை கிடைக்கல, நான் போய் முன்னாடி சொல்லிட்டேன் வாழை இலை கிடைக்கலன்ட்டு. இங்கே இருங்க, நம்ம எப்பவும் போல் பாத்தி கட்டுறோம். பாத்தி கட்டி நடுவில் அப்படி குழம்பு ஊற்றுறோம். சூடாக இருக்குங்க. அது நிறைய பேர் மீன் குழம்பு வைக்கிறது பெருசாக நினச்சிக்குவாங்க. ஒன்றுமே இல்லை. புளிக்குழம்பு வைக்க தெரியுமா? இல்லை பூண்டு குழம்பு வைப்பீங்களா? அதில் மீனை சேர்த்துக்குங்க, வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் மீன் குழம்பு. ஃபர்ஸ்ட் வஞ்சர மீன் சாப்பிடுவோம். ஆனால் என்னதான் மஞ்சள் மீன் சாப்பிட்டாலுங்க மத்தி மீன் டேஸ்ட் வரதில்லை. உள்ள வேற பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா. 5 ரூபா போட்டுருக்கு நான் சாப்பிட்ற சாப்பாட்டு இதில் சவுண்டில். அப்படியே செஞ்ச இறா பயங்கரமான ஸ்பைசியாக இருக்கு. குழம்பு மீன் சாப்பிட்டு போகலாம். கிழங்காங்க, கன்ஃபார்ம் கிழங்க தான்.
ம். இறா தாங்க காரம். பரவாயில்ல, நம்ம அதுக்கு தான் செஞ்சோம். இருக்கிறதுலே வச்சு இறா ப்ரான் தான் வந்து நல்லா ஸ்பைசியானது. இது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு அதுதான் சூட்டபிளாக இருந்துச்சு. ஓகே, ஃபினிஷ்டு. ஓகே, நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். புளி எழுந்துட்டா. மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு, மீன் வறுவல், வஞ்சர மீன் வறுவல், அப்புறம் ப்ரான் ரெசிபியே இதுதான் இன்னைக்கு. நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். வேறு ஊற்ற சென்னையில், கோயம்புத்தூரே சொல்ல வேண்டாம், இது சென்னை வேறு. எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, வேறு லெவலுங்க. சாப்பிட்டாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணி இது பண்ணுங்கள். மீன் குழம்பு ஒன்றும் இல்லை, புளிக்குழம்பு வைங்க. புளிக்குழம்பு எப்போ வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுட்டு அதில் மீனை சேர்த்துங்க. அவ்வளோதான் மீன் குழம்பு, வேறு ஒன்றும் கிடையாது.